وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே? சலாம் சொன்னா பயான் கேட்டு எல்லாம் கழிப்படைஞ்சிட்டீங்களா? போர் அடிக்குதா? சீக்கிரம் ஆளை விட்டா போதுங்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவர்களே, நல்லதொரு பொழுதிலே அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால், இளமையை கொண்டாடுங்கள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா தலைப்புக்குரியவர்கள் இங்கே இல்லை. 13 வயசுக்கு மேல அல்லது 13 வயசு உள்ளவங்க யார் கை தூக்குங்க பார்ப்போம். 13 அல்லது 13க்கு மேல இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். சரி, அப்ப உங்களுக்கான தலைப்பு தான். நல்லா கேட்டுக்குங்க. தலைப்பு என்ன? இளமையை கொண்டாடுங்கள். நாங்க ஆல்ரெடி கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கோம். கொண்டாடிக்கிட்டு இருந்த எங்களை தான் பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க பள்ளிவாசல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? 4 நாள் அழகா லீவ் விட்டாங்க எங்களுக்கு ஸ்கூல்ல. நாங்க சார் ரோட்ல விளையாடிட்டு இருந்திருப்போம், கொண்டாடிட்டு இருந்திருப்போம். எங்களை பிடிச்சி பள்ளிவாசல்ல உட்கார வச்சு பயான் கேட்க வச்சு எங்க இளமையை கொண்டாட விடாம ஆக்கி விட்டீங்களே, அப்புறம் கொண்டாடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. அப்படிதானே? அப்படியா இல்லையா? இல்லையா? சரி, மாஷா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவர்களே, இளமையை கொண்டாடுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இளமையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். தான் விரும்பியபடி எப்படியெல்லாம் அதை கொண்டாட முடியுமோ, கழிக்க முடியுமோ, எப்படி ஜாலியாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் இன்றைக்கு தன்னுடைய பருவத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்ல வருவது, இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி தன்னுடைய இளமை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்ல வருகிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால்
நமக்கு முன்னால் எத்தனையோ இஸ்லாமிய தலைமுறையினர்கள், குறிப்பாக இளைஞர்கள், முன்னொரு காலங்களிலே சஹாபாக்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், எத்தனையோ பேர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய இளமை பருவத்தின் பொழுது அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள், எப்படி அனுபவித்தார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாகிய நாம் அதை எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம், எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் உரசி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா குறிப்பா இந்த இளமை பருவன்றது யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இமாம்கள் சொல்லுகிற வகையில நாம் பார்க்கிற பொழுது 13 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்களுக்கு இளைஞர்கள், வாலிபர்கள் என்று சொல்லப்படும். அப்ப அந்த இளமை பருவத்துல குறிப்பாக இந்த இளமை பருவம் என்பது எல்லோருமே விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு பருவம், அப்படித்தானே? இந்த வயசுன்றது படிக்கிறோமோ இல்லையோ, நல்ல ஊர் சுத்தணும், நல்ல ஜாலியா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், என்ஜாயா இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தணும், இப்படிதான் இந்த காலங்கள் கழியும். இப்படித்தான் என்ன தோன்றும். இளமையை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு 60 வயசு 70 வயசு ஒரு தாத்தாட்ட போய் கேளுங்க, நீங்கள் மீண்டும் இளமைக்கு திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை விரும்புவீர்களா, மாட்டீர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ரொம்ப ஆசையா இருக்கும், எனக்கு 60 வயசு ஆகி போச்சு, 70 வயசு ஆகி போச்சு, என்னால ஒன்றும் செய்ய முடியல, திரும்ப எனக்கு அந்த இளமை திரும்பாதா அப்படின்னு அவர்கள் ஏங்குவார்கள். இளமையில இருக்கக்கூடிய இளைஞர்களை போய் என்னடா கிழவு மாதிரி இருக்க, என்னடா கிளவி மாதிரி இருக்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடும். என்னது, என்னைய பார்த்து கிழவன் சொல்லிட்டான், என்ன பார்த்து கிழவின்னு சொல்லிட்டான், அப்படியா இருக்கு என் மூஞ்சி, அப்படியா நடந்துக்கிறேன் அப்படின்னு போய் கண்ணாடியில போய் மூஞ்ச பார்ப்பாங்க. ஏன்? இளமை பருவம் என்பது அதை நான் என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். வயசு ஆனாலுமே ஒரு வயதான ஆள்கிட்ட போய் நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, ரொம்ப இளமையா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஆனந்தத்துல துள்ளி குதிப்பாங்க. ஆஹா, இப்படி சொல்லிட்டாங்க நம்மளை பார்த்து, பரவாயில்ல, நம்ம இன்னும் இளமையில தான் இருக்கும் போல இருக்கு, இன்னும் வயசாகல போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு வயதானவர்களும் சரி, சிறியவர்களும் சரி, இளமை பருவத்தில் இருப்பவர்களும் சரி, எல்லோருமே இந்த இளமை பருவத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்து விடாதா அப்படின்னு தான் நான் என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த இளமை பருவம் என்பது ரொம்ப 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 முக்கியமான பருவம். இந்த இளமை பருவம் என்பது இந்த காலகட்டத்தில் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய துணிகிற ஒரு பருவம். நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும், பேச நினைச்சாலும் தைரியமாக பேசவோ செய்யவோ முடியாது. அதற்கு அந்த பருவம் ஒத்துக்கொள்ளாது, ஏற்புடையதாக இருக்காது. அதே மாதிரி முதுமை பருவம், வயசான பருவம் ஆயிடுச்சுங்களேன், 60 70 80 வயசு ஆயிடுச்சுங்களேன், அப்பையும் என்ன செய்ய முடியாது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பருவத்தை போலதான். எப்படி சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அதனால எதுவுமே செய்ய முடியாதோ, நினைச்சதை செய்ய முடியாதோ, சாதிக்க முடியாதோ, அதே மாதிரி 60 70 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவரால் என்ன செய்ய முடியாது, நினைச்சதை செய்வதற்கோ, பேசுவதற்கோ, செல்வதற்கோ, நினைத்த இடங்களுக்கு செல்வதற்கோ முடியாது. அப்ப இந்த இளமை பருவம், இந்த இடைப்பட்ட காலம் இருக்குதா இல்லையா, நீங்க இருக்கீங்களே, இந்த பருவத்துலதான் நான் நினைச்சதை செய்வதற்கான பருவம். நான் எங்கனாலும் போவேன், எங்கனாலும் வருவேன், என்னாலும் பேசுவேன், எப்படினாலும் இருப்பேன். அது தப்போ சரியோ, அது நன்மையோ தீமையோ, ஆனா எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். நான் என் இஷ்டப்படி இருக்கணும். அந்த மாதிரி என்னை விட்டுடுங்க. அது தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் டோன்ட் கேர், எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் என்னால என்னென்ன செய்ய முடியுமோ, எப்படி எப்படி இருக்க முடியுமோ, இந்த காலத்துல அனுபவிக்காம எந்த காலத்துல நான் அனுபவிக்கிறது, இப்ப நான் சாப்பிடாம நான் என்னைக்கு இதை சாப்பிடுறது அப்படின்னு
இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பல நேரங்களில் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் சொல்லியிருப்பீர்கள், நான் இந்த வயசுல ஜாலியா இருக்காம எந்த வயசுலமா நான் ஜாலியா இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய நண்பர்களிடத்தில் சொல்லியிருப்பீர்கள், உங்களுடைய உறவினரிடத்தில் சொல்லியிருப்பீங்க, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் பல முறை சொல்லியிருப்பீர்கள். அந்த அளவுக்கு இந்த பருவம், நீங்க இருக்கக்கூடிய இந்த பருவம் என்பது ரொம்ப துடிப்பான ஒரு பருவம், ரத்தம் சூடேறக்கூடிய ஒரு பருவம். இதை இஸ்லாம் குறிப்பாக இந்த பருவத்தை தான் இஸ்லாம் அதிகமாக விரும்புகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். சொர்க்கத்தில் கூட சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ்வுடைய சொல்கிற பொழுது, அவர்கள் என்றும் இளமையாக இருப்பார்கள், அவர்களுக்கு முதுமையே வராது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன்னா சொர்க்கத்துல என்ன இருக்கும்? நிறைய இன்பங்கள் இருக்கும். எனக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உடனே ஐஸ்கிரீம் கிடைக்கும். உனக்கு அந்த பழம் வேணுமா, உடனே அந்த பழம் கைக்கு, நீ நினைச்ச உடனே உன் கைக்கு இருக்கும். நீ என்ன கேட்டாலும் அங்க கிடைக்கும். எல்லா இன்பங்களும் இந்த உலகத்துல நீ கிடைக்காதது கூட, இந்த உலகத்துல நீ அனுபவிக்காதது கூட, எதிர்பார்க்காதது கூட, சொர்க்கத்துல நாம நினைச்ச உடனே அது நமக்கு கையில கிடைச்சிடும். அப்ப அதை நம்ம அனுபவிக்கிறோம் சொன்னா, அதற்கு ஏற்ற ஒரு பருவம் என்பது, ஒரு வயது என்பது இந்த இளமை பருவம் தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் என்றென்றும் இளமையோ இருப்பார்கள், அவர்கள் வயதாகவே மாட்டார்கள், அவர்கள் முதுமையை அடையவே மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த இளமை பருவம் என்பது ரொம்ப 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 மிக முக்கியமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்றீங்களோ அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான செயலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 நிலைகள் வருவதற்கு முன்பாக நீ 5 நிலைகளை பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதுல முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது என்னன்னு சொன்னா, ஷபாபக கப்ல ஹரமிக்க, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் நீ உன்னுடைய இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப, எதுக்கு முன்னாடி? கொஞ்சம் எல்லாரும் இங்கே கவனிங்க, எங்கேயோ பாக்குறீங்களா, வெளியே பாக்குற மாதிரி தெரியுது. உங்கள்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வெளியே பாத்தீங்கன்னா அப்ப நான் சோத்தை பார்த்து பேசுற மாதிரி ஆயிடும். அப்ப என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஷபாபக கப்ல ஹரமிக்க, உன்னுடைய இளமை பருவத்தை நீ பயன்படுத்திக்கொள். எதற்கு முன்னால்? உனக்கு வயசாகுவதற்கு முன்னால், உனக்கு வயோதிகம் ஏற்படுவதற்கு முன்னால், முதுமை வருவதற்கு முன்னால் இந்த பருவத்தில் நீங்க இருக்கும் பொழுது இதை பயன்படுத்திக்க அப்படின்னு அல்லாஹ் கூட சொன்னார்கள். அப்படின்னா எப்படி பயன்படுத்துறது? என் இஷ்டப்படி இருந்து பயன்படுத்துறதா? நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி எங்கனாலும் போவேன், எங்கனாலும் வருவேன், எப்படினாலும் இருப்பேன், யாரும் என்னை எதுவும் கேள்வி கேட்க கூடாது, யாரும் என்னை திட்டக்கூடாது, யாரும் என்னை அடிக்க கூடாது, ஒன்னும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி இந்த ஹதீஸ் தூக்கி போட்டு சொல்லிடலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ வயசாவதுக்குள்ள உன் இளமையை நல்லா பயன்படுத்திக்கடா அப்படின்னு சொல்லாங்க அப்படின்னு போய் அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இளமையை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள்? அதை நாம் என்ன செய்யணும்? கவனிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு நீங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. எந்த விஷயம்? டக்குன்னு வருது பாரு வாயில, டக்குன்னு வாயில வந்துருச்சு. குறிப்பா இந்த போன் தான். இந்த போன் இல்லாத மாணவர்களே இல்லை, இளைஞர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சின்ன வயசுலேயே என்ன செஞ்சுறாங்க? மொபைல் போன் வாங்கி அம்மா தா கொடுத்துறாங்களா இல்லையா? அடம்பிடிச்சு நீங்களே வாங்கிடுறீங்க. எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு செல்போன் வாங்கி கொடுன்னு சொல்லி 10th படிக்கும் பொழுது அல்லது 11th படிக்கும் பொழுது 12th படிக்கும் பொழுது, அது படிப்பதற்கான மிக முக்கியமான பருவம். அந்த நேரத்தில் கரெக்டா மொபைல் போன் வாங்கி கொடுத்துடுறாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி, அன்னைக்கு இருந்த மாதிரி சாதாரண போன்லாம் கிடையாது, பட்டன் போன்லாம் கிடையாது. ஐபோனுங்கிறான், அந்த போனுங்கிறான், இந்த போனுங்கிறான், வாயிலே வராத போனெல்லாம் சொல்றீங்க. அந்த போனு தான் வேணும்.
அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடித்து இன்றைக்கு படிக்க வேண்டிய வயதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டிய வயதில் இன்னைக்கு செல்போன்லயே மூழ்கி கிடக்குறீங்க. 11th 12th காலேஜ் மிக முக்கியமான பருவம் அது. அந்த நேரங்களில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் செல்போன்ல தான் நம்ம என்ன செய்யறோம், பெரும்பாலான நேரங்களை கழிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதுலயும் என்னன்னு சொன்னா இந்த கேம், இதெல்லாமா கேம் சொல்றாங்க. என்ன கேமு வருது பாரு, டக்கு டக்குன்னு வாயில வருது பாரு, நமக்கு கூட வாயில வரமாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயரா, அதுல யாரெல்லாம் விளையாடுறீங்க? கை தூக்கு. எல்லாம் விளையாடுவீங்க போல இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அடிக்டா இருக்கிறீங்க. அடிக்டானது அடிமையாக இருக்கிறீங்க அந்த விஷயத்துல. இது பெருமையா கை தூக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தவறு. முதலில் இந்த பருவத்தில் உங்களுக்கு செல்போனே தேவையில்லை. இந்த பருவம் என்பது நீங்கள் கல்வி கற்க வேண்டிய ஒரு பருவம். குறிப்பாக நீங்கள் பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூட படிப்பை நீங்கள் படிப்பதை போல இங்கே சொல்லித்தரக்கூடிய இந்த பள்ளிவாசல் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த மார்க்க கல்விகளையும் நீங்கள் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இங்க நீங்க மக்தப் மாசா பசங்க இருக்கிறீங்க, ஹிப்ஸ் மாசா பசங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு சொன்னா இங்க கற்றுத்தருகின்ற விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாம சிறு வயதிலிருந்தே, இந்த வயசிலிருந்தே நாம என்ன செய்யணும், நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் முன்வர வேண்டும். இப்ராஹிம் என்று ஒரு நபி இருந்தார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய நினைவாக நாம் ஒண்ணு கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறோம் தெரியுமா? என்ன கொண்டாடுறோம்? மிலாத் நபியா, ஹஜ் பெருநாள், பக்ரீத் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது எப்போது கொண்டாடுவாங்க? எந்த மாசம் கொண்டாடுவாங்க? துல்ஹஜ் மாதம் 10வது நாள். துல்ஹஜ் மாதம் 10வது நாள். இஸ்லாமிய மாதங்கள்ல கடைசி மாதம் என்ன மாதம்? துல்ஹஜ் மாதம். அதனுடைய 10வது நாள் தான் என்ன பெருநாள்? ஹஜ் பெருநாள், பக்ரீத். யாருடைய நினைவாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக, அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நாம் என்ன செய்யணும், ஆண்டுதோறும் நாம் பெருநாள் கொண்டாடுகிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிற பொழுது எப்படி சொல்றான் தெரியுமா? அவர் எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் தெரியுமா? 21வது அத்தியாயத்துடைய 60வது வசனம். காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு இளைஞரை. அந்த சமுதாய மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த மக்கள், ஊர் மக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு இளைஞனை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இளைஞனுக்கு என்ன பெயர் சொல்லப்படும் என்று சொன்னால் இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த மக்கள் சொல்கிற பொழுது அவரை யாருன்னு சொல்றாங்க? ஃபதன், அவர் ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்றாங்க. அவ இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதுதான், உங்களை மாதிரி இந்த வயசுல இருக்கும் பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க? உங்களை மாதிரி ஜாலியா இருந்தாங்களா? உங்களை மாதிரி செல்போனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? உங்களை மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா? அப்பெல்லாம் அன்னைக்கு அது கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு இறை பணி என்ற ஒரு பணியை, மிகப்பெரிய ஒரு பணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி என்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கி இருந்தான். அவருடைய தந்தை பெயர் தெரியுமா? இப்ராஹிமுடைய தந்தை பெயர் என்ன? ஆசர். என்ன பேரு? ஆசர். அல்லாஹ் குர்ஆன்ல அவருடைய தந்தையுடைய பெயரை சொல்லி காட்டுறான். அவர் மிகப்பெரிய சிலை வியாபாரி, ஒரு பூசாரி. யார் அவரு? சிலைகளை அவரே வடித்து உருவாக்கி விற்கக்கூடிய ஒரு விற்பனையாளர். இந்த பூசாரி, இந்த கோயில்ல பூசாரி இருப்பாங்களா அந்த மாதிரி.
அப்ப அந்த அளவுக்கு சிலை வணக்க வழிபாட்டிலே ஊறி திளைத்துக் கொண்டிருந்தவர் தான் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தந்தை ஆசர் என்பவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய தந்தை ஆசராக இருந்தாலும் அவருடைய சமுதாய மக்களும் அவருடைய தந்தையை போல்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிலைகளைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். சிலைகள் தான் கடவுள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு இளைஞராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபியாக அவருக்கு அனுப்பி, நீங்க எதை சொல்லணும்? ஃப்ரீ ஃபயர் விளையாட சொல்லணுமா? செல்போனை வாங்கி கொடுக்க சொல்லணுமா? ஜாலியா இருங்கன்னு சொல்லணுமா? இல்ல, நீங்க அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும். சிலைகளை நீங்கள் வணங்க கூடாது. அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆர்டர் போடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? உண்மையான கடவுள் என்றால் யார் என்று முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உங்களை மாதிரி வயசுல இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க? ஒரு நாள் நைட்டு வானத்தை பாக்குறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பல நேரங்களை கேட்டிருப்பீங்க, பயான்ல எல்லாம் கேட்டிருப்பீங்களா இல்லையா? வானத்துல என்ன பார்த்தாங்க? நட்சத்திரத்தை பாக்குறாங்க. நட்சத்திரத்தை பார்த்துட்டு, ஸ்டாரை பார்த்துட்டு, இதுதான் அல்லாவா இருக்குமோ, இதுதான் கடவுளா இருக்குமோ, நல்ல பலபலன்னு இருக்குதே அப்படின்னாங்க. மறுநாள் காயில பார்த்தா ஸ்டார் இருக்குமா? வானத்துல இருக்காது, மறைஞ்சு போயிருச்சு. மறைஞ்சு போகிற ஒன்னு என்னுடைய கடவுளாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று அந்த ஸ்டாருடைய கடவுள் அல்ல என்று சொன்னார்கள். மறுநாள் பார்க்கிறாங்க, கமர், சந்திரன் அப்படி அழகா மின்னுது, பலபலன்னு இருக்குது. ஒருவேளை இந்த கமர் தான், இந்த சந்திரன் தான், நிலா தான் கடவுளாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காயில என்ன ஆகுது? அந்த நிலாவும் மறைஞ்சு போயிருது. மறுநாள் காயில என்ன வருது? பகல்ல நிலாவை விட பயங்கரமான சூரியன் வருது. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. ஹாதா ரப்பி ஹாதா அக்பர்ங்கறாங்க. ஒருவேளை இந்த சூரியன் தான் ரப்பா இருக்குமோ, இது ரொம்ப பெருசா இருக்குதே, அப்ப இதுதான் நம்ம கடவுள் அப்படிங்கிறாங்க. நைட் ஆனா அதுவும் என்ன ஆயிடுது? சூரியனும் மறைஞ்சு போயிடுது. மறைந்து போகிற ஒன்றினுடைய கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹுதான் உண்மையான இறைவன், அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்று அல்லாஹுவை கண்டுபிடித்தார்கள். இறைவன் யார் என்பதை கண்டுபிடித்தார்கள். யார்? அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை கண்டுபிடித்தார்கள். எந்த வயசுல கண்டுபிடிச்சாங்க? உங்களை மாதிரி இருக்கிற வயசுலதான், இந்த இளம் பருவத்துலதான் உண்மையான கடவுள் யார் என்பதை முதலில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கிறான், நபியாக ஆக்குகிறான். அவர்கள் செஞ்சாங்க, தன்னுடைய தந்தைக்கு தாவா பண்றாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய மகன் பேர் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் பேர் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் என்ன செய்றாங்க? பிறக்கிறார்கள், வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வருகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிக, ஃபலம்மா பலக மஅய ஸஅய. அவரோடு இப்ராஹிம் நபியோடு அவருடைய மகன் ஓடி ஆடும் பருவத்தை அடைந்த பொழுது, உங்களை மாதிரி வயசான பொழுது, இளமை பருவத்தை அடைந்த பொழுது, யாரு யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை மாதிரி வயசுல வளர்ந்து வராங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை என்ன சொல்றாங்க? யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா. என்ன சொன்னாங்க? நான் ஒரு கனவு கண்டேன் மகனே, ஒன்னா குர்பானை கொடுக்கிறதா நான் கனவு கண்டேன், அது குறித்து உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு உங்களை மாதிரி வயசு இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய வாப்பா, அவங்களுடைய அத்தா என்ன பண்றாங்க? இப்ராஹிம் நபி இந்த மாதிரி நான் கனவு கண்டப்பாங்கிறாங்க. உடனே அந்த வயசுல இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? யா அபத்தி இஃப்அல் மா துமர். என்னுடைய அருமை தந்தையே, வாப்பாவே, அத்தாவே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கனவுல குர்பானி கொடுக்க சொன்னானா, என்னைய குர்பானி கொடுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன்.
நீங்கள் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்வது யார்? சொல்வது யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எந்த வயசுல சொன்னாங்க? உங்களை மாதிரி வயசுல. இந்த மாதிரி உங்க அத்தா உங்கள்கிட்ட வந்து நான் உன்னை குர்பானி கொடுக்குற மாதிரி கனவு கண்டா வாடான்னு கூப்பிட்டா வந்துருவோமா? பாப்பாக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு ஓடிடுவோம். பாப்பாக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு போல குர்பானி கொடுக்க கூப்பிடுறாரு, பைத்தியமா அவருன்றோம். அந்த மாதிரி என்ன சொல்லல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பார்த்து சொல்லல. ஏன்? பாப்பாவை பத்தி தெரியும், வாப்பா நபி, பாப்பா நபி. அதனால அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவருடைய கனவு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால அது என்னை குர்பானி கொடுப்பதாகவே இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய உயிரை கொடுக்க துணிந்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எந்த வயசுல? உங்களை மாதிரி வயசுல. இந்த வயசுல நாமெல்லாம் இத கூட கொடுக்க துணியல. கவனிங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எதை கொடுக்க துணிஞ்சாங்க? உயிரை கொடுக்க துணிந்தார்கள். நாம இத கூட கொடுக்க துணியல. ஏன் ஏன் இதை சொல்றேன் நானு? இந்த வயசுல இந்த மண்டையை நம்ம எப்படி வெட்டி வச்சிருக்கிறோம்? ஸ்டைல் ஸ்டைலா, இங்க பாதிய காணோம், இங்கிட்டு பாதிய காணோம், நடுவுல பாதிய காணோம், கேட்டா ஸ்டைலுங்கிறோம், இப்படிதான் வெட்டுவேங்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வெட்டுறாங்களே, சைட்ல பாதி அங்கிட்டு பாதி இறக்குறாங்களே, அது ஒரு ஸ்டைல் நினைக்கிறீங்களே, அது வந்து இஸ்லாம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய ஒரு வெறுத்த செயல், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயல். அது முஸ்லிம்களுடைய செயல்பாடு அல்ல. ஒரு முஸ்லீம் அப்படி செய்யக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அப்படி செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லை. அப்படித்தானே? கேட்கிறோமா? பல பிள்ளைங்க நீங்க கேட்கலாம், நீங்க மாசாலா படிக்கிறதுனால உங்களுக்கு உங்க உஸ்தாத் சொல்லி கொடுத்திருப்பாரு இந்த மாதிரிலாம் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு, அதனால நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா உங்க வயசுல மத்த பசங்க எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஸ்கூல்ல அவங்க எல்லாம் எப்படி வெட்டிட்டு வருவான்? பாக்குறதுக்கு பைத்தியக்காரன் மாதிரி இருப்பான், கிறுக்கம் மாதிரி இருப்பான், ஆனா அது ஸ்டைல்னு நினைக்கிறான். அப்படித்தானே? அப்படிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும், நாம முஸ்லீம், நாம இந்த மாதிரி முடிவெட்ட கூடாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம வயசுல இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக நம்முடைய உயிரையே கொடுக்க முன் வந்தாங்க. இது நம்ம இதானே தலைமுடி தானே, இது அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்க கூடாதா? இப்ப நாம என்ன செய்யணும்? இதை நாம கவனத்துல நம்ம கொள்ளணும். அன்றைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய வயசுல எப்படி இருந்தாங்க? அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு நபி இருந்தாரு. அவருடைய பெயர்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு சூரா வச்சிருக்கிறான், 12வது சூரா. அந்த சூரா முழுக்க அந்த நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் சுருக்கமாக அந்த சூரா முழுக்க சொல்லுகின்றான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிய பொழுது கூட அவங்க என்ன செய்யல? பாவம் பண்றதுக்கு, தப்பு பண்றதுக்கு அவங்க அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தல. இது தப்பு, இது பாவம், இது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எங்க அத்தா பார்க்காட்டாலும், எங்க அம்மா பார்க்காட்டாலும், என்னுடைய வேறு வேறு உறவினர்கள் யாரும் பார்க்காட்டாலும் என்னை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? என்னை படைத்த அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி நான் யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது, யாருக்கும் நான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? இளைமை பருவத்தில் இருக்கும் பொழுதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறுகளை விட்டு அவர்கள் விலகி வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அவருடைய வரலாறை சொல்லி காட்டுறான். இப்படி நபிமார்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களும் உங்களை மாதிரி வயசுல தான் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு எழுதி சொன்னார்கள். அவங்க இந்த இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி செலவழித்தார்கள், இளமையை கொண்டாடும் என்று சொன்னால் எப்படி கொண்டாடுவது, எப்படி அதை பயன்படுத்துவது, அல்லாஹ்வுடைய இளமையை பயன்படுத்துன்னு சொன்னாங்களே, எப்படி பயன்படுத்துறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பயன்படுத்தினாங்களோ அப்படி, அவங்களுடைய பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ அப்படி. அவங்க மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மஸ்ஜித் நபவியில, மஸ்ஜித் நபவி எங்க இருக்கு? மஸ்ஜித் நபவி தெரியுமா? மதீனாவுல இருக்குதுல்ல ஒரு பள்ளிவாசல், பார்த்திருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவருடைய தோழர்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் யார்?
உங்களை மாதிரி வயசுல உள்ளவங்களை தான். இளைஞர்களாகவும் சிறுவர்களாகவும் பல சஹாபாக்கள் யாரோடு இருந்திருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரோடு. நீங்க 24 மணி நேரம் உங்க உஸ்தாது கூடவே இருப்பீங்களா? அவர் பின்னாடியே போவீங்களா? போக மாட்டோம். பாடம் படிக்கும் பொழுது இருப்போம். எப்படா அஜரத்து விடுவாரு, உஸ்தாது விடுவாரு, ஓடிடுவீங்க. அதுக்கு பிறகு அஜரத்து நாளைக்கு பார்த்தா போதும், அது கையில பார்த்துட்டு அஜரத்து தொலைவாம்பாரு, அதை பண்ணாதான் பாரு, இதை பண்ணாதான் பாரு, திட்டுவாரு, அடிப்பாரு. அதனால அவர் மூஞ்சிலையும் நம்ம பற்றக்கூடாதுன்னு ஒதுங்கிடுவோம். அப்படித்தானே? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய தோழர்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, உங்களை மாதிரி வயசுல கூட என்ன பண்ணாங்க? 24 மணி நேரமும், எப்ப 24 மணி நேரமும் யார் கூட இருப்பாங்க? யார் கூட இருப்பாங்க? யார் கூட இருப்பாங்க? கவனிக்கிறீங்களா இல்லையா? பசங்களா எங்க இருக்கீங்க? உடம்பு மட்டும் தான் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரோடைய என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் உங்க வயசுல இருக்கும் பொழுது கூட அவங்க என்ன செய்யல? அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கணுமா, அஜர்த்து கூடவே இருக்கணுமா, அவர் எப்ப பாரு தொழும் பாரு, எப்ப பாரு அதை பண்ணாதான் பாரு, எப்ப பாரு இதை மட்டும் தான் பண்ணணும் பாரு அப்படின்னு அவங்க நினைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு அவங்க நேசிச்சாங்க, அந்த அளவுக்கு அவங்க மதிச்சாங்க. அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கவனிச்சாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சாங்க, மனப்பாடம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிறோம். குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா என்று சொல்லிய நிறைய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல அப்துல்லான்னு சொல்லிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு அப்துல்லாவும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி வயசு தான். எல்லா அப்துல்லாக்களும் பெரும்பாலும் உங்களை மாதிரி வயசுல தான் இருந்தாங்க. சின்ன சின்ன வயசு தான், 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, 16 வயசு, இப்படித்தான் இருக்கும். அது ஒருத்தர் தான் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இவர்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா. இந்த அப்பாஸ் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய உடன் பிறந்தவர் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்படின்னா யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரியத்தா அல்லது சின்னத்தா முறை வருவாங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மகன் தான் யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் என்ன முறை வரணும்? தம்பி முறை. ஒரு வகையில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தம்பி முறை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து வரலாறு சொல்லப்படுகிறது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன வயசு தான், ரொம்ப 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 சின்ன வயசு. உங்களை மாதிரி வயசு அல்லது உங்களோட சின்ன வயசு தான் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்களா இல்லையா? தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவா இருந்தாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்களா? அவங்களுடைய சபையில மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த சின்ன பையனா இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலேயே உட்கார வைப்பாங்களாம், கூடையே எப்பவும் வச்சுப்பாங்களாம் எல்லா சபையிலும். அந்த சபையில சின்ன பசங்க யார், அவரை தவிர வேற எந்த சின்ன பசங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் இருப்பாங்க. இவர் மட்டும்தான் யார் இருப்பா? சின்ன பையனா இருப்பாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் மட்டும். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் போய் கேட்கிறாங்க, மூத்த சஹாபாக்கள் எல்லாம், வயசானவங்க எல்லாம் போய் கேட்கிறாங்க, சின்ன பையனை கொண்டு நம்ம மூளை வச்சிருக்கீங்களே உமரே, சின்ன பையன் அப்துல்லா, அந்த பையனை கொண்டு நம்ம பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும் பொழுது நம்ம சபையில மசூரா பண்ணும் பொழுது கூட உட்கார வச்சிருக்கீங்க. அவருடைய வயசுல நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க இந்த மாதிரியா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அப்துல்லாவை நீங்க விட வேண்டியதானே, அப்துல்லாவையே நம்ம கூடயே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை நீங்க வாங்கன்னு சொல்லி சபைக்கு கூப்பிடுறாங்க. பெரிய சஹாபாக்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்கள்கிட்ட கூட்டி உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? சூரத்துன் நஸ்ர் தெரியுமா? இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா இருக்குதா இல்லையா? அந்த சூரா என்ன சொல்ல வருது? அந்த சூறால அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னு என்ன செய்யறாங்க? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்கிட்ட கேட்கிறாங்க? மூத்த சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. கூட யார் இருக்கா? அப்துல்லா இப்னு அப்பாஸ்ங்கிற சிறிய வயது நபி, உங்களை மாதிரி சின்ன பையனும் இருக்காரு. மூத்தவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இதுல என்ன சொல்ல வருது, அல்லாஹ் இதுல என்ன சொல்றான் இந்த சூறால
மூத்த சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்தால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க அப்ப இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் சாரை சாரையாக வருவார்கள் இஸ்லாத்தை நோக்கி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நீங்க புகழணும், அல்லாஹ்வை நீங்க போற்றணும், அல்லாஹ்வை நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதான் இதுல சொல்றான் அல்லாஹ் அப்படின்னு ஒரு மேலோட்டமான கருத்தை சொல்றாங்க. அது சூரா சொல்லக்கூடிய ஒரு மேலோட்டமான கருத்தை சொல்றாங்க. அப்ப பல சஹாபாக்களுக்கு பதில் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். அப்ப கடைசியில யார்கிட்ட கேட்கிறாங்க? சின்ன பையனா இருக்கக்கூடிய உங்கள மாதிரி இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறார், அப்துல்லாவே நீங்க என்ன சொல்றீங்க? சூரத்து நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரா இருக்குல்ல, இந்த சூரால அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ், சின்ன பையனா இருக்கக்கூடிய அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த மூத்த சஹாபாக்கள் சொன்னது போல நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த சூறால அஜல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை இந்த சூரா குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்ச நாள்ல மௌத்தா போயிடுவாங்க, நம்மளை விட்டு மரணிச்சிருவாங்க. அதைத்தான் அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். ஏன்னா மக்கா வெற்றி கிடைச்சிருச்சு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகள்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைச்சிருச்சு. இனிமே சாரா சாரையா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க, முஸ்லீமா மாறிடுவாங்க. இதுக்கு மேல ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே அவர் அல்லாஹ்ட்ட போக வேண்டியதுதான், அவர் மௌத்தா போக வேண்டியதுதான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லாம சொல்றான் அந்த சூறால அப்படின்னு யார் சொல்றா? அப்துல்லா இப்னு அப்பாஸ், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு சஹாபி சொல்றாரு. இதை கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருக்காங்களா தெரியுமா, அவங்க சொல்றாங்க, அப்துல்லாவே நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ அதைத்தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த சூறாவிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதைத்தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு அர்த்தம், இந்த சூறா என்ன சொல்ல வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கொஞ்ச நாளில் மரணித்து விடுவாங்க என்பதைத்தான் சொல்ல வருகிறது என்று ஒரு சின்ன பையன் சொன்ன விளக்கத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். இதுல என்ன சொல்ல வருது? ஒரு சின்ன பையனாக இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு குர்ஆன்ல விளக்கம் உடையவளா இருந்தாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் மனப்பாடம் பண்றீங்க சூரா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன அர்த்தம் சொன்னா அந்த அதுக்கு என்ன விளக்கம்? ஒவ்வொரு சூறாக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். உங்க உஸ்தாத் உங்களுக்கு பயான் பண்றாங்களா இல்லையா? ஃபஜ்ருக்கு பிறகு ஒவ்வொரு விளக்கமா சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இருக்கும். அந்த விளக்கத்தை கற்றுக்கொண்டவர் யார்? உங்களை மாதிரி இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ். உங்க வயசுலயே எதை கத்துக்கிட்டாரு? வெறும் மனப்பாடம் பண்ணல, சூறாவை மக்கப்பட்டு பண்ணல, அதனுடைய அர்த்தங்களை விளங்கி கொண்டார். அந்த சூறா நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்கிற மிகப்பெரிய விளக்கங்களை அவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் நீங்க ஹதீஸ் கிதாபுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்றாங்க அப்படின்னு உங்க உஸ்தாத் அடிக்கடி பயான்ல சொல்லுவாரு. உங்க உஸ்தாதுமாக என்ன செய்வாங்க? அடிக்கடி நீங்க பயான ஒழுங்கா கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்திற்கு இந்த விளக்கத்தை யார் சொல்றா? சின்ன பையனா இருந்த, உங்களை மாதிரி சின்ன பையனா இருந்த யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க விளக்கத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனை படித்து தேர்ந்த ஒரு இளைஞராக, ஒரு சிறுவராக யார் இருந்திருக்கிறா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக ஸ்பெஷலாக துஆ பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த வயசுல? உங்க வயசுல தான். அப்ப இந்த இளமை அவர்கள் நம்மையும் உங்களை மாதிரி செல்போன் பயன்படுத்துவதற்கும், நல்ல விளையாடுவதற்கும், நல்ல ஜாலியாக இருப்பதற்கும் அவங்க கழிக்கல. உங்க இந்த காலகட்டத்துல தான் அவங்க குர்ஆனை கத்துக்கிட்டாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய சொன்ன மாதிரி நாம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்படியே வளர்ந்து வந்தாங்கன்னு பாக்குறோம். அதே போல இன்னொரு சஹாபி, உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசு சஹாபி தான், ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி. என்ன பேரு? ரபிஆ. சொல்லுங்க. ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஃப்ரெண்ட். சின்ன வயசு, உங்களை மாதிரி சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். அவர் என்ன செய்வாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவாரு, ஹெல்ப்பரா இருந்தார், பணிவிடை செய்யக்கூடியவரா இருந்தார். அப்போ ஒரு முறை என்ன பண்றாங்க சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாலையில அவங்க ஒழு செய்வதற்காக, அவங்க பாத்ரூம் போறதுக்காக
தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. தண்ணி எடுத்து வந்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சின்ன பையன் அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, ரபியாவே சல், நீ ஏதாவது என்கிட்ட கேளுப்பா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏதாவது கேளுப்பா, நான் உனக்கு தரேன். இந்த மாதிரி உங்க உஸ்தாது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? உங்க உஸ்தாது வந்துட்டு உங்க உஸ்தாது ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்றாரு, நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க. தம்பி உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன கேட்பீங்க? அஜரத் ஒரு செல்போனுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், அல்லது அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுடுவோம். அப்படித்தானே கேட்பீங்க. ஆனா அந்த உங்க வயசுல இருந்த அந்த ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி என்கிற அந்த நபி தோழர், அந்த சஹாபி என்ன கேட்டார் தெரியுமா? ஹதீஸ்ல இருக்கு. அவர் கேட்டார், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, அஸ்அலுக முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய தோழமை எனக்கு சொர்க்கத்தில் வேண்டும் என்று கேட்டார். என்ன கேட்டாரு? உங்களுடைய தோழமை எனக்கு சொர்க்கத்துல கிடைக்கணும். இந்த உலகத்துல எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருச்சு, உங்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சிருச்சு, நான் உங்களுடைய நபி தோழரா இருக்கிறேன். எப்படி இந்த உலகத்தில் நான் உங்க ஃப்ரெண்டா இருக்கிறனோ அதை விட டியர் ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டா, க்ளோஸ் ஃப்ரெண்டா நான் எங்க இருக்கணும்? நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும், எனக்கு அது போதுங்கிறார். அல்லாஹ்வுடைய என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ் கைர தாலிக, இல்ல அது இல்ல அஸ்லமே, நீ வேற ஏதாவது கேளு, வேற ஏதாவது கேளு ரபியாவே, வேற ஏதாவது கேளு, அது இருக்கட்டும், அது ஒரு வரமா இருக்கட்டும், அதை பாத்துக்கலாம், வேற ஏதாவது உனக்கு தேவை இருக்கா கேளு. அப்ப நாமளா இருந்தா இந்த சான்ஸை பயன்படுத்திக்குமா? இல்ல அஜர்த்து விட மாட்டேங்கிறாரே, வேற ஏதாவது கேளுங்கிற, நல்ல பல்கா கேட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சு ஏதாவது பல்கா கேட்கறதுக்கு யோசிப்பீங்க, அப்படித்தானே? இந்த மாதிரி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நமக்கு தோணும், அப்படித்தானே? ஆனா அந்த சஹாபி என்ன பண்றாரு? இல்ல இல்ல, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, எதுதான் தேவை? நான் முதல்ல சொன்னதுதான், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில உங்களுடைய நட்பு எனக்கு வேண்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். ஏன்? அல்லாஹ்வுடைய நாளைக்கு மறுமையில எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல இருப்பாங்க. என்ன சொர்க்கத்துல இருப்பாங்க? சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம். என்ன சொர்க்கம்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர் சொர்க்கத்துல யார் இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சொர்க்கத்துல உங்களோட நானும் இருக்கிறேன்னு கேட்டது யாரு? உங்களை மாதிரி வயசுல உள்ள ஒரு சின்ன வயது சஹாபி. அப்ப அவர் கேட்டிருக்காருன்னா அப்ப அவருடைய பேரண்ட்ஸ் அவரை எப்படி வளர்த்திருப்பாங்க, அவர் எப்படி வளர்ந்திருப்பாரு, அவர் எப்படி இருந்திருப்பாரு, யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் இந்த வயசுல நம்மெல்லாம் இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம், இப்படி கேட்டிருக்கவே மாட்டோம். ஆனா அன்னைக்கு எப்படி அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த வயசுல அவங்க அதைத்தான் நேசிச்சாங்க, அதைத்தான் பெரிய விஷயமா நினைச்சாங்க. எனக்கு அதுதான் வேணும், வேற எதுவுமே எனக்கு வேணாம்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி மாறணுன்றதுக்காகத்தான் இதையெல்லாம் நம்ம சொல்றோம். அந்த மாதிரிதான் நீங்களும் இருக்கணும், நாம எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்றேன் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு அப்துல்லா ஒரு சஹாபி இருந்தாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பையன், அவங்க மகன், அவர் பேர் என்னதுதான்? அவர் பேரும் அப்துல்லா தான். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வகையில் அவரும் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் தான், சரியா? இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும்பாலான சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா ஹாஃபில்களாக இருந்திருக்கிறாங்க. குர்ஆனை முழுவதுமாக A to Z, சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டு 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 மக்களுக்கு என்ன சொல்றாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை மாதிரி வயசுதான், ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது, உங்களை மாதிரி வயசுதான் அவருக்கும். அன்னைக்கு அவர் சொல்றாரு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் திருமணம் ஆகுவதற்கு முன்பு வரை என்னுடைய வீடு பள்ளிவாசலாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீடு தான் கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை மாதிரி இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வீடே பள்ளிவாசல் தான். அப்படின்னு அர்த்தம், 24 மணி நேரம் வீட்டிலே தான், பள்ளிவாசலே தான் இருப்பாங்க, இங்கேதான் தூங்குவாங்க, இங்கே தான் இருப்பாங்க. நம்ம இருப்போமா? நம்ம யாராவது இருப்போமா? கை தூக்கணும், யார் ரெடி? ஒரு 2 நாள் 3 நாள்
24 மணி நேரம் பள்ளிவாசல் இருக்க யார் ரெடி? யாருமே ரெடி இல்லை. ஒரு வாரம், 10 நாள், 1 மாசம், 2 மாசம், 1 வருஷம், மாஷா அல்லாஹ். ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். செயல் சொல்லும் போது கையை தூக்கிடுவான், செயல்பாட்டு அலைக்கு வரும்போது ஆஹா போதும்டா, ஆளை விட்டா போதும், 2 நாள்ல ஓடி போயிடுவீங்க. ஆனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலே வீடு. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடையே இருப்பாங்க, குர்ஆன்ல ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி வயசுல தான். பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த வயசுல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க. ஒரு முறை இதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியே ரோட்ல போய்கிட்டே இருக்கிறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர், அப்துல்லா இப்னு உமரே, உன் கைலி கரண்டக்காலுக்கு கீழே இருக்கு, நீ மேல தூக்கி கட்டு அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க? உன் கைலி கரண்டக்காலுக்கு கீழே இருக்கு, மேல வசதி கட்டுடா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க? அவங்க வசதி கட்டுறாங்க. திரும்பியும் சொல்றாங்க, இது பத்தாது, இன்னும் வசதி கட்டு அப்படிங்கிறாங்க. திரும்ப என்ன பண்றாங்க? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வசதி கட்டுறாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. அப்ப அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை உயர்த்தி கட்டு என்று சொன்னார்களோ, நான் எந்த இடத்துல கட்டணும், அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு அந்த கைலி இறங்கவே இல்லை, அந்த ஆடை நான் இறக்கி கட்டினதே இல்லை, அப்படியே தான் நான் எப்பவுமே கட்டுவேன் அப்படின்னு யார் சொல்றது? உங்களை மாதிரி வயசுல இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு கரண்டக்காலுக்கு கீழே தான் எல்லாருமே ஃபேண்ட் போடுறோம், அப்படித்தானே? நீங்களாம் அப்படித்தானே போடுறீங்க. நீங்க இல்லாம இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, உங்க ஸ்கூல் நண்பர்கள்லாம் பாருங்க, எல்லாம் கரண்டக்காலுக்கு கீழே தான் இருக்கும். ரோட்டை அப்படியே அள்ளிக்கிட்டு போகும். அப்படி அள்ளிக்கிட்டு போகலன்னா அது ஸ்டைல் இல்லைன்னு நினைக்கிறான். அப்படி அள்ளிக்கிட்டு போனதான் ஸ்டைலு அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறாங்களா இல்லையா பல பசங்க? ஆனா அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, கரண்டக்காலுக்கு கீழே நீ அணியக்கூடாது, அது பாவம், அது அல்லாஹ் கோபத்தை வரவழைக்கக்கூடியது. சொன்ன உடனே கேட்டாங்க அப்துல்லா இப்னு உமர். அல்லாஹ்வுடைய சொன்ன உடனே வசதி கட்டினாங்க. பத்தாவது இன்னும் வசதி கட்டினா உடனே கட்டினாங்க. அடுத்த நாள் இருந்த சரி நம்ம என்ன செய்வோம், அஜர்த் சொல்லிட்டாரு, உஸ்தாத் சொல்லிட்டாருன்றதுக்காக அந்த ஒரு நேரம் நம்ம வசதி கட்டுவோம். அடுத்த நேரம் அஜர்த் அங்கிட்டு போன பிறகு இங்கிட்டு கழட்டி விட்டுருவோம், அப்படித்தானே? அஜர்த் அங்க போயிட்டாருன்னா, உஸ்தாத் அங்கிட்டு போயிட்டாருன்னா அவர் கிடக்குறாரு உஸ்தாது அப்படின்ட்டு இங்கிட்டு கழட்டி விட்டுடுவோம். ஆனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? காலம் முழுக்க அவங்க அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த வார்த்தையை அவங்க மதிச்சாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, நம்மள மாதிரி வயசுல அவங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடா இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த வயசுல அதைத்தான் சந்தோஷம் நினைச்சாங்க, அதுதான் கொண்டாட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேட்பதுதான், கட்டுப்படுவதுதான் நமக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய கொண்டாட்டம் நினைச்சாங்க, அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு முறை அவங்களுக்கு இந்த ஜனாசா தொழுகை தெரியுமா? உங்களுக்கு ஜனாசா தொழுகை அதை பத்தி என்ன தெரியும்? ஜனாசா தொழுகை தொழுதா என்ன நன்மை தெரியுமா? ஜனாசா தொழுகை, ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா தொலை வைப்பாங்கல்ல அவருக்கு, அதுக்கு என்ன நன்மை தெரியுமா? ஒரு கீராத் நன்மை அல்லாஹ் கூட சொன்னாங்க. கீராத் என்ன அர்த்தம்? உஹது மலை அளவு. உஹது மலை தெரியுமா? மக்கா மதீனாக்கு போனீங்கன்னா அங்க இருக்கு மலை, உஹது மலை, பெரிய மலை. அந்த மலை அளவுக்கு நன்மை எதுல இருக்கா? நம்ம ஜனாசாவுக்கு தொழுகை வைக்கிற பொழுது அந்த தொழுகையில பங்கெடுத்தா அந்த ஒரு மலை அளவு நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஜனாசா தொழுகை அட்டன் பண்ணிட்டு ஜனாசாவை கொண்டு கபிரிஸ்தான்ல அடக்கம் பண்ணிட்டு வந்தா இன்னொரு கீராத், இன்னொரு உஹது மலை அளவு நன்மை. அப்புறம் எத்தனை மலை? 2 உஹது மலை அளவு நன்மை எதுல இருக்கு? அடக்கம் பண்ற வரைக்கும், தொழுகை வச்சுட்டு அடக்கம் பண்ற வரைக்கும் இருந்தா 2, அடக்கம் பண்ண போகாம தொலை மட்டும் வச்சு இருந்தா 1. அப்ப முதல்ல இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஜனாசா ஏதாவது வந்துச்சுன்னா ஜனாசா தொழுகை தொழுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்க போக மாட்டாங்க? கபிரிஸ்தானுக்கு அடக்க போக மாட்டாங்க. யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க தெரியாம இருந்தாங்க. அவ திரும்ப சொல்லப்படுது, இந்த மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, கபிரிஸ்தானுக்கும் போய் அடக்கம் பண்ற நிகழ்வுல கலந்துகிட்டாதான் 2 கிராத்து, 2 உஹது மலை நன்மை இருக்குன்னு அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்துல்லா அவர் சார் ஜனாசா மட்டும் தொழுகை மட்டும் வச்சுட்டு அவர் சார் வீட்டுக்கு போயிடாரு, கபிரிஸ்தானுக்கு அடக்க வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன ஆரம்பிச்ச பொழுது அவங்க அப்பதான் கேள்விப்பட்ட, அப்படியா செய்தி,
அப்போ ஜனாசா அடக்கம் பண்ண வந்தாதான் 2 கிராத் நன்மையா? அப்ப இத்தனை நாளா நான் எத்தனையோ கீராத் நன்மையை நான் இழந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. யாரு? உங்களை மாதிரி வயசுல இருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நன்மையை இழந்துட்டேனே, இத்தனை நாளா எத்தனை கிராத் நன்மை எனக்கு வேஸ்டா போயிருக்கும், நான் அதை அடையாம போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்று நாம பார்க்கிறோம். இப்படி என்ன செஞ்சா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சொல்லிக்கிட்டே இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 மட்டும் பேசினாலே பல மணி நேரம் பேசலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கேட்கிறாங்க, மரத்துல ஒரு வகையான மரம் இருக்கிறது, மரத்துல ஒரு வகையான மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலைகள் உதிராது, மரத்தினுடைய இலைகள் உதிராது, அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம், அந்த மரம் ஒரு முஸ்லிமை போன்றது அப்படிங்கிறாங்க. அது என்ன மரம்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன மரம் தெரியுமா? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலைகள் உதிராது, அந்த மரம் ஒரு முஸ்லிமை போன்றது, அது என்ன மரம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இப்படி யோசிக்கிறீங்களா இல்லையா என்னவா இருக்கும்ட்டு? இதே மாதிரிதான் அன்னைக்கு சஹாபாக்கள் யோசிச்சாங்க, அந்த மரமா இருக்குமோ இந்த மரமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. மூத்த சஹாபாக்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கே தெரியல. யாருக்கு தெரிஞ்சிச்சு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆன்சர் தெரியுது. ஆனா அவங்க என்ன செய்யல, அந்த சபையில ஆன்சர் சொல்லல. ஏன்? பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாம முழிக்கிறாங்க, நம்ம சொன்னா சங்கடமா போயிடும், நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் ஆன்சர் தெரிஞ்சும் சொல்லாம அமைதியா இருந்தாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது என்ன மரம் தெரியுமா? அதுதான் பேரிச்ச மரம். யார் சொன்னது? நீ சொன்னியா? மாஷா அல்லாஹ். அப்ப பேரிச்ச மரம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை போய் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாட்ட போய் சொல்றாங்க. வாப்பா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாட்ட போய் சொல்றாங்க, வாப்பா இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா மூத்த சஹாபாக்கள்லாம் பதில் சொல்லாம இருக்க போது நான் எப்படி பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருந்துட்டேன் அல்ல வாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாவே நீ அந்த இடத்துல ஆன்சர் சொல்லியிருந்தா நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், எனக்கு இது கிடைக்கிறத விட எனக்கு அது நீ அங்க பதில் சொல்றதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு சின்ன வயது சஹாபி தான், மூத்த சஹாபாக்களுக்கு கூட ஆன்சர் தெரியல, ஆனா உங்களை மாதிரி சின்ன வயது சஹாபிக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா அப்ப அவர் எந்த அளவுக்கு அவருடைய வாப்பாட்ட பாடம் படிச்சிருக்கிறாரு. வாப்பா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கிரேட், அவங்க பக்கத்துல சைத்தானை கூட வரமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய மகனை என்ன பண்ணிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வயசுல அவங்க எந்த அளவுக்கு கெட்டியா இருந்திருக்கிறாங்க, கெட்டித்தனமா இருந்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு பயணம் போறாங்க. மக்காவுக்கு பயணம் போகும் பொழுது ஒரு ஒட்டகத்துல பயணம் போறாங்க. கூட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தன்னுடைய கழுதையும் எடுத்துட்டு போவாங்க. ஒட்டகத்துல பயணம் போறாங்க, கழுதையும் எடுத்துட்டு போவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறோம்னா கழுதையில ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சில சஹாபாக்களோடு பயணம் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஏத்தாப்புல ஒருத்தர் வராரு. ஏத்தாப்புல ஒரு சாதாரண ஒரு ஆளு வராரு. வந்த உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அந்த ஃபுலான் இப்னு ஃபுலான், நீங்க இன்னாருடைய மகன் இன்னார் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா அந்த அவங்களோட மகன் அவங்க தானே அப்படின்னு பேரை சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா நான் இன்னாருடைய மகன் இன்னார் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டகத்திலிருந்து இறங்கி என்ன பண்றாங்க, தன்னுடைய தலைப்பாகை, அவங்க தலைப்பாகை கட்டியிருப்பாங்க, அந்த தலைப்பாகையை கலட்டி அந்த கிராமவாசியுடைய தலையில கொண்டு வைக்கிறாங்க. நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களா இல்லையா கழுதை, அந்த கழுதையை அவர்கிட்ட கொடுத்து, இந்த கழுதையில ஏறி நீங்க போங்க, நடந்து வராரு அவரு, நீங்க கழுதையில ஏறி போங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, நண்பர்கள்லாம் சஹாபாக்கெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, என்ன அப்துல்லாக்கு என்னாச்சு, அவர் சாதாரண ஆளு, யாராவது நம்மள்ட்ட கேட்டா என்ன செய்வோம், ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்றுவோம். இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுப்போமா? பெருசா கொடுக்க மாட்டோம். ஏதாவது கேட்கிறாரு, ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டு அனுப்பி விடு அடின்றுவோம். ஆனா இவர் என்ன கிரீடத்தை கொடுக்குறாரு, தலைப்பாகையை கொடுக்குறாரு, கழுதையெல்லாம் கொடுக்குறாரு, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துறாங்க. அங்க
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். யார் தன்னுடைய தந்தையினுடைய நண்பர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரோ அதுதான் நன்மைகளிலேயே மிகப்பெரிய நன்மை என்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். இந்த நபர் யார் தெரியுமா? நான் எதுக்கு தெரியுமா என் தலப்பாகை அவருக்கு கொடுத்தேன், எதுக்கு தெரியுமா என்னுடைய கழுதை அவருக்கு கொடுத்தேன். இவருடைய தந்தை, என்னுடைய தந்தை உமர் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு நண்பர். இவருடைய தந்தை என்னுடைய தந்தை உமருக்கு நண்பர். அதனாலதான் எங்க வாப்பாவுடைய நண்பருடைய மகன் என்ற காரணத்தினால்தான் நான் இதை பண்ணேன்னு சொல்றாங்க. என்ன வழங்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸ சின்ன வயது சஹாபி அந்த இடத்துல செய்றாங்க, செயல்பட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம வாப்பாவையே மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம பல பேரை உம்மாவையும் மதிக்கிறது இல்லை, திட்டுறோம், அழிக்க கை ஓங்குறோம் பல பேரு. ஆனா அன்னைக்கு பாருங்க, வாப்பாவோட ஃப்ரெண்ட மதிச்சாங்க. இவர் எங்க வாப்பாவோட ஃப்ரெண்டோட மகன், அவரை மதிச்சாங்க. எதுக்காக மதிச்சாங்க? அல்லாஹ்வுடைய சொன்னாங்கன்றதுக்காக. இஸ்லாம் நமக்கு இப்படித்தான் சொல்லி இருக்குது, அல்லாஹ் நமக்கு இப்படித்தான் சொல்லி இருக்கிறான் அப்படின்றதுக்காகவே மதிச்சாங்க. எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்கன்னு பாருங்க. உங்க வயசுலதான் நிறைய சஹாபாக்கள் உங்க வயசுல இருக்கும் பொழுதுதான் அவங்க நினைச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். உங்களை மாதிரி இன்னைக்கு ஜாலியா, இன்னைக்கு எப்படி பசங்க கூத்தடிக்கிறாங்க, நல்ல ஜாலியா இருக்கிறாங்க, அப்படி பைக்ல ரைடு போடுறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க இன்னைக்கு பசங்க. அதுதான் ஜாலி, அதுதான் என்ஜாய்மெண்ட், அதுதான் கொண்டாட்டம் நினைக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு அவங்க வாழ்ந்திருக்கலாம். அவங்க காலத்துல எது ஜாலியோ அந்த மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யல, அப்படிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுதான் என்னுடைய வேத வாக்கு, அல்லாஹ்வுடைய சொல்லுதான் என்னுடைய வேத வாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முஸ்லீம்களாக, முஸ்லீம்னா முஸ்லீமா இருக்கணும், நம்ம இஷ்டப்படிலாம் இருக்க முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில தான் இப்பவும் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். அது சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, எல்லா வயசுலையும் எல்லா நேரத்திலும் நான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட முஸ்லீமாகத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பல தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். ஆனா நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த நேரத்துல ஜாலியா இருக்கணும்னு தோணும், கூத்தடிக்கணும்னு தோணும், அது பண்ணணும்னு தோணும், இது பண்ணணும்னு தோணும். ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயம்தான், இது அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்களா, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இதை மட்டும் அன்றைக்கு அவர்கள் கவனத்தில் வைத்து செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், அவங்கள ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோமா இல்லையா? ஒவ்வொரு சஹாபியோட பேர் சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர்களை பொரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவர்கள் மீது திருப்தி கொள்ளட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதற்கான அந்த துவாவை பெறக்கூடிய பாக்கியமுடையவர்களாக அன்றைக்கு அவர் இருந்த காரணத்தினால்தான், வாழ்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் நம்ம ரலியல்லாஹு தான் சொல்லுவோம். எந்த சஹாபியோட பேரை சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட நல்லவர்களாக அவர்கள் தன்னுடைய உங்க வயசுல அவங்க இருந்திருக்கிறாங்கன்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். எனவே அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, சிறுவர்களே, மாணவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வயசுல நிறைய தவறுகள் செய்ய தோணும், சில கெட்ட செயல்கள் செய்ய தோணும், அப்படி இருக்கலாமே இப்படி இருக்கலாமே, அது தப்பா இது தப்பா தோணும். அப்படி தோணும் பொழுதே நாம உங்க உஸ்தாத் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்க கவனிக்கணும். நம்ம உஸ்தாத் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, குரான்ல அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்துருக்கான், அல்லாஹ்வுடைய எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி வாழ்ந்தாதான் அது உண்மையிலேயே அது கொண்டாட்டமாக நமக்கு இம்மையிலும் இருக்கும், இந்த உலகத்துல இருக்கும், நாளை மறுமையில இதை விட கொண்டாட்டமா இருக்கும். இந்த இதை விட நாளை மறுமையில பல மடங்கு கொண்டாட்டமாக நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி தருவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.